இலங்கை தமிழர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வகையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பெயர்ந்தோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மாணவர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் இணைந்து புலம்பெயர்ந்த தமிழர்களோடு வியாழனன்று காணொலி காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சென்னையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண மத்திய அரசை முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். கடந்த 3ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்தவர்கள் தமிழகத்தை தான் நம்பிக்கொண்டிருப்பதாகவும் கூறினர். ஒரு பாதுகாப்பானது சுமைப்போது இந்த சம்பந்தமான விசாரணை சர்வதேச விசாரணை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சர்வஜன வாக்களிப்பு சந்தர்ப்பம் தான் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்து நான் நினைக்கிறேன். ஆகையால் தொடர்ந்து நான் ஒரு சர்வஜன வாக்களிப்புக்காகவும் அந்த நடத்தை விசாரிப்பதற்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருப்போம். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகளும் தமது கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற கட்சி வீரங்களை மறந்து இன அழிப்பை சந்தித்துள்ள உங்களுடைய சகோதரர்களுக்காக உங்களுடைய தொற்றுக்கூடிய உறவுகளுக்காக அந்த வேற்றுமைகளை கடந்து ஒரு பொது தளத்தில் வந்து தமிழர் தேசத்தில் இன அழிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உணவு மக்களுடைய இன அழிப்பை நிறுத்துவதற்கு இழந்து இறையாண்மையை பெற்றுக் கொள்வதற்கு இழந்து போன உண்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற உறவுகளும் ஆட்சியிலே உள்ள உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவு தளம் உருவாக்க வேண்டும் என்பதை அன்போடும் அன்போடும் நாங்கள் இந்த தருணத்திலே கேட்டுக் கொள்கின்றோம். ஜனநாயக ரீதியாக நமது மண்ணிலே நாம் நிம்மதியாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதை வாக்கு மூலம் நமது மக்கள் இந்த தெளிவான பதிலை சர்வதேச சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். இலங்கை தமிழர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்படாவிட்டால் மாணவர்களின் போராட்டம் மீண்டும் தீவிரமாகும் என்று இயக்குனர் கௌதமன் கூறினார். பிரதமரை நாங்க நம்புறோம். காங்கிரஸ் அளவுக்கு நிச்சயமா இவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க, தமிழர்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு முறை மாணவர் போராட்டம் மிக மிக உக்கிரமான ஒரு போராட்டமா உருவெடுக்கும். புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வுரிமையை காக்கவும் இலங்கை தமிழர்களின் விடுதலைக்கு வலு சேர்க்கவும் தமிழக உணர்வாளர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினர் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தவும் திட்டமிட்டுள்ளனர்.